அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இன்றும் எச்சரிக்கை மட்டத்தில் வெப்பநிலை அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் 2 நாட்கள் மதுபான விற்பனைக்கு தடை. பண்டிகை காலத்தில் நெருக்கடி, QR முறையை நீக்குமாறு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. அவசரகால சட்டம் நீட்டிப்புக்கு தமிழரசு கட்சி கடும் எதிர்ப்பு. இத்தாலியில் உள்ள இலங்கையர்களின் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியான தகவல். புத்தாண்டு விடுமுறையில் விசேட தொடருந்து சேவைகள். அம்பலாந்தோட்டையில் விபத்து, பாடசாலை மாணவி பலி. நாடாளுமன்றத்திற்கு முன் போராட்டத்தில் குதித்த எதிர்க்கட்சி. சூடானில் திருமண நிகழ்வொன்றில் ட்ரோன் தாக்குதல், 30 பேர் உயிரிழப்பு. அஸ்வெசும திட்டம், வங்கி கணக்குகளை திறக்காதவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பல பகுதிகளில் நிலவும் உயர் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று சூரியன் வடதிசை நோக்கி நகர்ந்து 12-11 மணியளவில் பல பகுதிகளில் சூரியன் மிக நெருக்கமாக உச்சம் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்கமுவ, சிகிரியா, பலுகஸ்தமன மற்றும் மாங்கனி ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையானது இன்றைய தினமும் எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மேல் சப்ரகமுவ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று வெப்பநிலையானது எச்சரிக்கை மட்டத்தில் நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மேற்கு சப்ரகமுவ, தெற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு நாடு முழுவதும் 2 நாட்கள் மதுபான சாலைகளை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஏப்ரல் 13 மற்றும் 14 ஆகிய திகதிகளில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கலால் வரி ஆணையாளர் நாயகம் MBNA பெமரத்ன அறிவித்துள்ளார். அரசாங்கத்தின் ஒப்புதலுடன் செயல்படுத்தப்படும் இந்த உத்தரவின்படி மதுபானம் விற்பனை செய்ய உரிமம் பெற்ற அனைத்து இடங்களும் 2 நாட்களுக்கும் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டுப்புற மதுபான கடைகள், தங்கும் விடுதிகள் மற்றும் உணவகங்கள் உரிமம் பெற்ற எவரேனும் இந்த உத்தரவை மீறி புத்தாண்டு நாட்களில் மதுபானம் விற்றால் அவர்கள் மீது கலால் வரி சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலம் முடியும் வரை அடுத்த 2 வாரங்களுக்கு QR முறையை நீக்குமாறு இலங்கை பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. புத்தாண்டுக்காக தங்கள் கிராமங்களுக்கு பயணம் செய்யும் மக்களுக்கு போதுமான எரிபொருள் வழங்கப்பட வேண்டும் என்று எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் TV சாந்தசில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவ்வாறு செய்யாவிட்டால் புத்தாண்டு காலத்தில் மக்கள் அவதிப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் எரிபொருள் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த போலீஸ் பாதுகாப்பும் நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவசரகால சட்டத்தை மேலும் 1 மாதத்திற்கு நீடிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் உரையாற்றுகையில் அத்தியாவசிய சேவைகள் மக்களுக்கு தடையின்றி கிடைக்கப்பெற வேண்டும். மக்களுக்கு இதனை வழங்க வேண்டியது அரசின் அடிப்படை கடமையாகும். அதற்காக அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது. தேசிய மக்கள் சக்தியினர் எதிரணியில் இருந்தபோது அவசரகால சட்டம் நீடிக்கப்படுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனை எதிர்த்தே வாக்களித்து வந்தனர். ஆனால் தற்போது அந்த சட்டம் நீடிக்கப்படுகின்றது. எனவே அந்த சட்டம் நீடிக்கப்படுவதை நாம் ஏற்கவில்லை. அதனை கடுமையாக கண்டிக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார். இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இலங்கை சாரதி அனுமதி பத்திரங்களை இத்தாலிய அனுமதி பத்திரங்களாக மாற்றும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதாக ரோமில் உள்ள இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது. குறித்த பணிகள் இன்று முதல் பரஸ்பர அங்கீகரிப்பிற்காக இருதரப்பு ஒப்பந்தத்தின் கீழ் இத்தாலியில் உள்ள இலங்கையர்களுக்கு ஆரம்பமாகியுள்ளதாக தூதரகம் கூறியுள்ளது.
இது தொடர்பாக உரோமில் இலங்கை தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஏப்ரல் 10 மற்றும் ஏப்ரல் 15 ஆகிய திகதிகளில் சாரதி அனுமதி பத்திர விண்ணப்பங்களை பொறுப்பேற்பதற்காக மாத்திரம் பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் பயணிகள் பயணத்தை எளிதாக்கும் வகையில் பல சிறப்பு தொடருந்து சேவைகளை இயக்குவதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இந்த கூடுதல் சேவைகள் 2026 ஏப்ரல் 10 முதல் 19 வரையிலான தேர்ந்தெடுக்கப்பட்ட திகதிகளில் இயக்கப்படும் என்று, இது பயணிகளின் கொழும்புக்கும் வெளியூர்களுக்கும் இடையில் வசதியாக பயணிக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கொழும்பு கோட்டைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலும் காங்கேசந்துறைக்கும் அனுராதபுரத்திற்கும் இடையிலும் காலை நேரத்தில் சிறப்பு தொடருந்துகள் இயக்கப்படும். அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் காங்கேசந்துறைக்கும் திரும்பும் சேவைகளும் இதே காலங்களில் இயக்கப்படும். மேலும் மருதாணிக்கும் மாத்தறைக்கும் இடையிலும் மருதாணிக்கும் பெலியத்தவிற்கும் இடையிலும் ஏப்ரல் 10, 11, 12, 15 மற்றும் 18 ஆகிய திகதிகளில் பல சிறப்பு தொடருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளன. அம்பாந்தோட்டை அம்பலாந்தோட்டையில் இரு பாடசாலை மாணவர்களை ஏற்றி சென்ற மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகியதில் மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார். அம்பலாந்தோட்டை பொலான உடபரகம பகுதியில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர் ரிதியகம பொலான பகுதியைச் சேர்ந்த அம்பலாந்தோட்டை பொலான கல்லூரியில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்று வந்த 16 வயது பாடசாலை மாணவி ஜனேத் அபிஷ்கா என அடையாளம் காணப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மாணவர்களை ஏற்றி சென்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று லொரியுடன் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்தில் மற்றொரு மாணவி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பலசக்தி அமைச்சர் குமார ஜாயக்கொடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று நாடாளுமன்றத்தில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ள நிலையில், நாடாளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடியை பதவி விலகுமாறு கோரி இன்று நாடாளுமன்றத்திற்கு முன்பாக எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சராக கடமையாற்றி வரும் குமார ஜெயக்கொடி ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை தற்போது முன்னெடுத்து வரும் போராட்டம் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பத்ரமுள்ள தியத உயனவிற்கு அருகில் நாடாளுமன்றத்திற்கு உட்பிரவேசிக்கும் சந்தியில் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில், பொல்துவ சந்தி பகுதியிலிருந்து நாடாளுமன்றம் செல்லும் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சூடானின் வடக்கு டர்ஃபரில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சியொன்றில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று இடம்பெற்ற இந்த திருமணத்தை இலக்கு வைத்தே இந்த ட்ரோன் தாக்குதல் இடம்பெற்றது. இத்தாக்குதலுக்கு அரசின் இராணுவ படைகளே காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக பல பகுதிகளில் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அஸ்பேசும நலன்புரி திட்டத்தின் கீழுள்ள குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்களுக்குரிய கொடுப்பனவுகளை எதுவித சிரமமுமின்றி பெற்றுக்கொள்ள தேவையான ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் கே சதுரமிகுதம் கருத்து தெரிவிக்கையில், பயனாளிகள் தத்தமது பிரதேசங்களுக்குரிய அஞ்சல் நிலையங்களுக்கு சென்று இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கொடுப்பனவு விநியோகம் இன்று முதல் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி வரை வழங்கப்படும். எதிர்வரும் காலங்களில் கொடுப்பனவு நடைமுறையில் பாரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. 2026 ஜூன் மாதம் முதல் பயனாளிகளுக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் வங்கிக் கணக்குகளூடாக மாத்திரமே வழங்கப்படும். பணப்பரிமாற்றங்களை இலகுபடுத்தவும் உரிய பயனாளிகளுக்கு நிதி நேரடியாக சென்றடைவதை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எனவே இதுவரை வங்கிக் கணக்குகளை ஆரம்பிக்காத பயணிகள் உரிய காலப்பகுதிக்குள் கணக்குகளை ஆரம்பித்து அதனை உறுதிப்படுத்துமாறும் அவர் தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.